தொடக்கத்தில் கடவுள் இருந்தார். கடவுள் மட்டும் இருந்தார். கடவுள் ஒவ்வொன்றாக படைத்தார். அவரது படைப்பில் தேவதூதர்களும் அடங்குவர். அடுத்த ஒரு சில வினாடிகள் தேவதூதர்களை பற்றி பார்ப்போம். தேவதூதர்கள், ஏஞ்சல்ஸ் என்றாலே நம் ஞாபகத்துக்கு வருவது நம் பெற்றோர்களும் திருவிவிலியமும் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நம் அன்றாட வாழ்க்கையிலும் தேவதூதர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். நம் பிள்ளைகள் தேவதூதர்களை பிரதிபலிக்க இருக்கின்றார்கள். இப்பொழுது ஒவ்வொருவர்களாக அழைக்கலாம். முதலில் நாம் அழைப்பது அனைத்து வான தூதர்களின் அரசியாக விளங்குபவர். நம் அனைவருக்கும் மிகவும் தெரிந்த இந்த பட்டத்திற்கு உரியவர் நம் பாசமிகு அன்னை மரியா. கடவுள் அன்னை மரியாளை வான தூதர்களுக்கு மேலாக உயர்த்தினார் என்று அறிந்திருக்கிறோம். அதனால்தான் குயின் ஆஃப் ஆல் தி ஏஞ்சல்ஸ் என்று நம் ஜெபத்தில் உச்சரிக்கிறோம். இதோ நம் முன்னிலையில் நம் தேவ மாதாவை பிரதிபலிக்க சைல்ட் கேட்லின். அடுத்து நம் தேவ தூதர்களை ஒவ்வொருவர்களாக அழைக்கலாம். முதலில் வான தூதர்களின் தலைவர். அதனால் தான் இவரை அதிதேவதூதர் என்று அழைக்கிறோம். பிரின்ஸ் ஆஃப் த சர்ச் என்ற பட்டத்திற்கும் உரியவர். திருச்சபையை காக்கும்படி இவரிடம் அன்றாட வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நம் திருத்தந்தையானவர் நமக்கு பரிந்துரையும் செய்திருக்கிறார். நம் பாதுகாப்பிற்காக தீயோனிடமிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக நம்மளுடைய அன்றாட ஜெபமும் இவரிடம் உள்ளது. இப்பொழுது அதிதேவதூதரான புனித மிக்கேலை பிரதிபலிக்க சைல்ட் ஜஹானா. இப்பொழுது வருகின்ற தேவதூதர் கிறிஸ்து பிறப்பில் முக்கிய பங்கு வகித்தவர். அன்னை மரியாளுக்கு வாழ்த்துரை சொன்னவர். கடவுளிடமிருந்து நற்செய்தியை நமக்கு கொண்டு சேர்த்து வருபவர். ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் மெசஞ்சர். இதோ தேவதூதர் புனித கபிரியேலை பிரதிபலிக்க சைல்ட் ஜானல் ரொசாரியோ. அடுத்து வருகின்ற நம் தேவதூதர் கடவுளிடமிருந்து சுகத்தையும் பாதுகாப்பையும் நமக்கு பெற்று தருபவர். தோபித்து நூலில் இவரை பற்றிய குறிப்பும் உள்ளது. கண் பார்வையற்ற தோபித்துக்கு கண் பார்வையை அளித்தவர். ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் ஹீலர் என்று அழைக்கப்படுபவர். தேவதூதரான புனித ரஃபேலை பிரதிபலிக்க சைல்ட் ரோஷ்டல் ஜூட் பிரதிபென். அடுத்து நாம் அழைக்கிற தேவதூதர் நம் அன்றாட வாழ்க்கையில் நம்முள்ளே இருந்து நம் மனசாட்சியாக எது சரி எது தவறு என்று நம்மை வழிநடத்துகின்ற ஒரு தேவதூதர். ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர். தேவதூதர் புனித உரியலை பிரதிபலிக்க சைல்ட் மெரின் ஹெலனா. அடுத்து நாம் அழைக்கிற தேவதூதர் ஏஞ்சல் ஆஃப் பிரேயர் என்று அழைக்கப்படுகிறவர். திருவெளிப்பாடு 5வது அதிகாரத்தில் இவரை பற்றிய குறிப்பும் உள்ளது. தேவதூதர்கள் தங்கள் கைகளில் தூப கிண்ணங்களை வைத்திருப்பார்கள். அத்தூப கிண்ணங்களை கடவுள் முன்னிலையில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தூப கிண்ணங்களில் இருப்பதோ இறை மக்களுடைய வேண்டுதல்கள், நம்மளுடைய ஜபங்கள். இதோ தேவதூதரான புனித செலாஃபியல் பிரதிபலிக்க சைல்ட் ரிஷோனா ரிஜோ. அடுத்து நாம் அழைக்கிற தேவதூதர் ஏஞ்சல் ஆஃப் பிரைசஸ், துதிகளின் தேவதூதர். நம் துதிகளை கடவுளிடம் கொண்டு போய் சேர்ப்பவர்.
எசையா 6வது அதிகாரத்தில் இவரை பற்றிய குறிப்பும் உள்ளது. தேவதூதர் புனித ஜெகதுவேல். இவரை பிரதிபலிக்க சைல்ட் அலானா ஆல்பர்ட். இறுதியாக நாம் அழைக்கின்ற தேவதூதர் ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங்ஸ். கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நம் வீட்டிற்கே கொண்டு வந்து நமக்கு சேர்ப்பவர். குடும்பங்களுக்கும் தம்பதிகளுக்கும் பாதுகாவலராக விளங்குபவர். தேவதூதரான புனித பெராக்கியலை பிரதிபலிக்க சைல்ட் அலாண்ட்ரா ஆல்பர்ட்.